வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் டிராகன் பழத்தில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். பேருக்கு ஏற்ற மாதிரியே டிராகன் பழம் புதுசாக நிறைய மருத்துவன்மைகளை தனக்குள்ளே கொண்டு இருக்கு. டிராகன் பழம்னா ஒன்றும் கிடையாது மக்களே, நீங்கள் சப்பாத்தி கள்ளி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ கள்ளி செடியினுடைய குடும்ப வகையை சார்ந்தது தான் இந்த டிராகன் பழம். டிராகன் பழத்தில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து மற்றும் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரத சத்துல நிறைந்திருக்கு. டிராகன் பழம் நம்மளுடைய உடலுக்கு ஒரு எனர்ஜி ஆற்றலை கொடுக்கும். மெக்னீசியம், கால்சியம், இரும்பு சத்து, பாஸ்பரஸ் சத்து போன்ற தாதுக்கள் எல்லாமே நமக்கு இந்த டிராகன் பழத்தில் நிறைந்திருக்கு. விட்டமின் சி எனும் உயிர் சத்தும் அதிகமாகவே டிராகன் பழத்தில் இருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு டிராகன் பழம் கொடுக்கும். விட்டமின் B1, B2 மற்றும் B3 எல்லாம் டிராகன் பழத்தில் இருக்கு. தொடர்ந்து நம்ம டிராகன் பழத்தை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு வரும்போது பல உடல்நல கோளாறுகள் நமக்கு நீங்கும். அது என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். டிராகன் பழம் நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகரிக்கும். டிராகன் பழத்தில் விட்டமின் சி எனும் உயிர் சத்துக்கள் மற்றும் பலவிதமான ஊட்டச்சத்துக்களும் நிறைந்திருக்கு அப்படின்றதால இது கூடவே டிராகன் பழத்தில் கரோட்டினாய்டுகள் நிறைந்திருக்கு. எனவே டிராகன் பழம் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது உதவக்கூடிய இரத்த வெள்ளை அணுக்கள், அதாவது ஒயிட் பிளட் செல்ஸை உங்களுக்கு பாதுகாப்பதன் மூலமாக இன்னும் அதிகப்படுத்துவதன் மூலமாக தொற்று நோயை தடுக்கிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போது இந்த டிராகன் பழத்தில் நம்ம இரத்த வெள்ளை அணுக்களை அதிகப்படுத்திக்கிறதை எடுத்துக்கலாம். அதே போல் இரத்த வெள்ளை அணுக்களை பலப்படுத்திக்கிறதுக்கும் எடுத்துக்கலாம். தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அந்த செல் பரவலை எதிர்த்து போராடுவதற்கும், மேலும் நம்ம இந்த டிராகன் பழத்தில் பீட்டா சைன் பீட்டா சாண்டின்கள் ஆக்சிஜனேற்றிகளாக இருக்கிறதால ஆன்டி ஆக்சிடென்ட்களாக இருக்கிறதால கீழ்வாதத்தை தடுக்கும். நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் குணப்படுத்தும். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையும் நம்ம எதிர்த்து போராடலாம். செரிமானத்திற்கு நல்லது டிராகன் பழம். டிராகன் பழத்தில் ஓலிகோ சாக்கரைடுகள் எனப்படக்கூடிய அதிக அளவு கார்போஹைட்ரேட்டுகள் இருந்திருக்கு. இது உடலில் லாக்டோ பாகில்லி மற்றும் ஃபிவிட்டோபாக்டீரியா போன்ற நல்ல பாக்டீரியாக்களினுடைய வளர்ச்சியை குடலில் ஊக்குவிக்கும். ஸோ இதனால் இது செரிமானத்தை நமக்கு எப்போதுமே சீராக்கும். மேலும் குடல் தொற்று, சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் போன்ற அபாயத்தையும் நமக்கு கியூர் பண்ணிடும் இந்த டிராகன் பழம். இது குடல் இயக்கத்தை மேம்படுத்துவதோடு இரைப்பை குடல் பிரச்சனைகளிலிருந்து நமக்கு நிவாரணம் அளிக்கும். அப்போ குடல் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் ஊக்குவிக்கப்படுவதால் சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள், அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள் என எதுவுமே இல்லாமல் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு டிராகன் பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். சருமம், முடிக்கு இது ரெண்டுத்துக்குமே ஊட்டச்சத்து அளித்து அதை பாதுகாக்கக்கூடியதாக டிராகன் பழம் இருக்கு. டிராகன் பழம் உடல் உறுப்புகளை பலமாக வைத்துக் கொள்வதை தொடங்கி சருமத்தையும் நம்முடைய தலைமுடிக்கும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். ஆக்சிஜன் ஏற்றிகள், விட்டமின்கள் மற்றும் முக்கிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தவை டிராகன் பழம். டிராகன் பழனுடைய சருமத்திற்கு சிறந்தது. முகப்பரு, வறண்ட சருமம், வெயில் மற்றும் வயதானவர்களுக்கெல்லாம் நிவாரணம் அளிக்கக்கூடியதாக டிராகன் பழம் இருக்கு. டிராகன் பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி எனும் உயிர் சத்து நம்முடைய சருமத்தை பிரகாசமாகவும் பளபளப்பாகவும் மாற்றுகிறது. இது நம்முடைய முடி அடர்த்தியையும் அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ முடி கொட்டுறது, இளம் வயசுலேயே நிறைய ஏற்படுவது, பித்த நிறைய ஏற்படுவது என எதுவுமே இல்லாமல் தலைமுடி கருகருவென்று அடர்த்தியாக வளர்வதற்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், டிராகன் பழம் எடுத்துக்கலாம். இதுக்கு டிராகன் பழத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து தான் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அந்த இரும்பு சத்து முடிக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுத்து வேர்க்கால்கள் வரைக்குமே முடியை நமக்கு ஸ்ட்ராங் பண்ணுது. கூந்தல் பளபளப்பாகவும் அடர்த்தியாக கருகருவென்று மாறுவதற்கும் டிராகன் பழம் உதவிகரமாக இருக்கும். இரும்பு சத்தை டிராகன் பழம் அதிகரிக்கும். டிராகன் பழத்தில் இருக்கக்கூடிய அதிக இரும்பு சத்து நம்மளுடைய உடல் முழுவதுமாகவே ஆக்சிஜனை கொண்டு செல்வதற்கு தேவையான ரத்த சிகப்பு அணுக்கள், ரெட் பிளட் செல்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ரத்த புரதமான ஹீமோகுளோபினும் அதிகரிக்கப்படும். ஸோ இந்த ரத்த புரதம் தான் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை கொண்டு செல்லும். அதுக்கு நமக்கு இரும்பு சத்து வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதனால் ரத்த சோகை என்று சொல்லக்கூடிய இந்த அனிமியா பிரச்சனை அல்லது இந்த ஸ்கர்வி போன்ற நோய்கள் இருந்தெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு டிராகன் பழம் உதவிகரமாக இருக்கும். ஒரு டிராகன் பழத்தில் 9% அளவுக்கு இரும்பு சத்து இருக்கிறதாக நிபுணர்கள் குறிப்பிட்டாங்க. இது கிடைக்கும் போது நம்ம புத்துணர்ச்சியாக ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக செயல்பட ஆரம்பிப்போம். எடை குறைப்பு நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா டிராகன் பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். இயற்கையாகவே உங்களுடைய உடல் எடையை குறைக்க நீங்கள் முயற்சிக்கிறவராக இருந்தீங்கன்னா உங்களுடைய தினசரி உணவில் டிராகன் பழத்தை நீங்கள் சேர்த்துக்கொள்ளும் போது சிறப்பாக இருப்பீங்க. ஏன் அப்படின்னா இந்த டிராகன் பழத்தில் சர்க்கரை மற்றும் கலோரிகள் குறைவாக இருக்கு. இது சூப்பர் ஃபுட் நார் சத்து இருந்தது. இது உங்களுடைய மெட்டபாலிசம், அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தை உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும். நீண்ட நேரம் உங்களை பசி இல்லாமல் வைத்து கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் இதில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் நீங்கள் சாப்பிடக்கூடிய இந்த
டிராகன் பழத்தில் இருக்கிறதால சைடு எஃபெக்டே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய உடல் எடையை குறைக்கும். சமீபத்தில் வெளியான ஆய்வின்படி சிவப்பு நிற டிராகன் பழத்தில் இருக்கக்கூடிய பீட்டா சைனின்கள் உங்களுடைய குடலுக்கு நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்களினுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுனால உடல் பருமன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு குறைக்கப்படும். ஸோ செரிமானம் உங்களுக்கு நன்றாக நடக்கிறதால சைடு எஃபெக்டே இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை வந்து நீங்கள் ஆரோக்கியமான முறையில் குறைத்துக் கொள்ளலாம். சர்க்கரை நோயாளிகள்லாம் வந்து இந்த டிராகன் பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது நலம் பெறலாம். இப்போது சர்க்கரை நோயாளிகள்லாம் டிராகன் பழத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளவனாய்டுகள், ஃபீனாலிக் அமிலம், அஸ்கார்பிக் அமிலம், நார் சத்து போன்றவற்றை கிடைக்க பெறும்போது இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை அவங்களுக்கு கட்டுப்படுத்தும். இந்த பழம் இன்சுலினுடைய எதிர்ப்பை அதிகரிக்கும். சர்க்கரை நோய் இல்லாதவர்கள் கூட தங்களுடைய உணவுகளை டிராகன் பழத்தை சேர்த்து கொண்டு வந்தாங்கன்னா எதிர்காலத்தில் நீரிழிவு நோயாளியால் பாதிக்கப்படக்கூடிய அந்த பாதிப்பு அவங்களுக்கு வந்து குறைக்கப்படும். எனவே நீங்கள் தொடர்ந்து டிராகன் பழத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இதில் இருக்கக்கூடிய நிறைய நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவை மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.